Greetings from Learning and Development Group. Today we are going to see to which industrial establishments the provisions of layoff is not applicable. The provisions of layoff is not applicable in three instances. 1. Chapter 9, Section 65(1) of IR Code states that it does not apply to industrial establishments to which Chapter 10 applies. Chapter 10 relates to establishments which employs more than 300 workers. Chapter 9, Section 65(1)(a) of IR Code states that it is not applicable to industrial establishments which employs less than 50 workers on an average working day in the preceding calendar month. The third relates to seasonal industries. Chapter 9, Section 65(1)(b) of IR Code states that it does not apply to industrial establishments which are of a seasonal character or in which work is performed intermittently. These provisions were also available in the Industrial Disputes Act, which we are going to see now. Chapter 5A, Section 25A of ID Act 1947 stated that this layoff provision is not applicable to industrial establishments to which Chapter 5B applies. Chapter 5B related to establishments which employed not less than 100 workers. Now, Chapter 5A, Section 25A of ID Act stated that it did not apply to establishment which employed less than 50 workers on an average per working day in the preceding calendar month. The third related to seasonal industries. Chapter 5A, Section 25AB of Industrial Dispute Act stated that it doesn't apply to industrial establishments which are of seasonal character or in which work was performed intermittently. Thank you. வணக்கம். லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் குரூப்பிலிருந்து வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லே ஆஃப் ப்ரொவிஷன் இருக்கு இல்லையா, அது எந்தெந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு அப்ளிகபிள் ஆகாதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். 3 விஷயங்களில் இந்த சாப்டர், தட் இஸ் லே ஆஃப் ப்ரொவிஷன் அப்ளிகபிள் ஆகாது. ஒன்று சாப்டர் 9 செக்ஷன் 65(1) ஆஃப் ஐஆர் கோடு என்ன சொல்கிறாங்கன்னா, இது சாப்டர் 10 அப்ளை பண்ணுற இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு அப்ளை ஆகாதுன்னு சொல்கிறாங்க. சாப்டர் 10 என்னன்னா 300 ஒர்க்கருக்கு மேலே ஒர்க் பண்ணுற எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ். ஸோ அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ்க்கு இந்த ப்ரொவிஷன் அப்ளிகபிள் ஆகாது. ரெண்டாவது சாப்டர் 9 செக்ஷன் 65(1)(a) ஆஃப் ஐஆர் கோட் என்ன சொல்லுதுன்னா, 50 ஒர்க்கருக்கு கீழே ஒரு ஆவரேஜ் ஒர்க்கிங் டேயில் அந்த ப்ரீவியஸ் கேலண்டர் மந்தில் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா, அதாவது 50 ஒர்க்கருக்கு குறைவாக இருந்ததுன்னா இந்த ப்ரொவிஷன் அப்ளிகபிள் ஆகாது. சாப்டர் 9 செக்ஷன் 65(1)(b) ஆஃப் ஐஆர் கோடு என்ன சொல்லுதுன்னா, இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சீசனல் கேரக்டராகவோ அல்லது ஒர்க்கு தொடர்ச்சியாக இல்லாமல் விட்டு விட்டு வேலை செஞ்சுருந்தாங்கன்னா இந்த லே ஆஃப் ப்ரொவிஷன் அப்ளிகபிள் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் முன்னாடி இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்டில் இருந்தது. ஆமாம். சாப்டர் 5A செக்ஷன் 25A ஆஃப் ஐடி ஆக்ட் என்ன சொல்லுச்சுன்னா, இந்த ப்ரொவிஷன் ஆஃப் லே ஆஃப் will not apply to establishment. Chapter 5B apply ஆச்சுனாக்கா அது இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ்க்கு அப்ளிகபிள் ஆகாதுன்னு சொல்லியிருந்தாங்க. சாப்டர் 5Bனா என்ன, எந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் 100 ஒர்க்கருக்கு குறையாமல், அதாவது 100 ஒர்க்கரோ அதுக்கு மிகுதியாகவோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த செக்ஷன் அப்ளிகபிள் ஆகாதுன்னு சொல்லியிருந்தாங்க. சாப்டர் 5A செக்ஷன் 25AA ஐடி ஆக்ட் என்ன சொல்லுச்சுன்னா, ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் 50 ஒர்க்கருக்கு குறைவாக ஒரு ஒர்க்கிங் டேயில் ப்ரீசீடிங் கேலண்டர் மந்தில் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ப்ரொவிஷன் அப்ளிகபிள் ஆகாதுன்னு சொல்லியிருந்தாங்க. சாப்டர் 5A 25AB இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எந்த ஒரு இண்டஸ்ட்ரி சீசனலாகவோ இருந்ததுனாலோ இல்லை அந்த ஒர்க்கு தொடர்ச்சியாக இல்லாமல் விட்டு விட்டு செஞ்சுருந்தாங்கனாலோ இந்த ப்ரொவிஷன் ஆஃப் லே ஆஃப் அப்ளிகபிள் ஆகாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ முன்னாடி இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்டில் இருந்த அதே ப்ரொவிஷனை இவங்க இப்போ 100 அப்படின்றதுக்கு பதிலாக 300 ஒர்க்கர் அப்படின்றத மாற்றி அமைச்சு கொடுத்துருக்காங்க. நன்றி.